அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் பாடம் தமிழ். பாடம் 6 எழில் கொஞ்சும் அருவி. பாடம் 6 எழில் கொஞ்சும் அருவி. புத்தக பயிற்சி பார்க்கலாம் வாங்க. புத்தக பக்கம் எண் 34. சரியான விடையை தெரிவு செய்வோமா? 1. ஒகேனக்கல் அருவியில் நீர் வீழ்வது டேஸ் உருக்கி ஊற்றுவது போல் இருந்தது. அ தங்கத்தை, ஆ வெள்ளியை, இ இரும்பை, ஈ கற்பாறையை. விடை ஆ வெள்ளியை. விடையை எடுத்து கோட்டில் எழுதிக்கோங்க. 2. ஒகேனக்கல் என்ற சொல்லின் பொருள். அ பவளப்பாறை, ஆ வழுக்குப்பாறை, இ பனிப்பாறை, ஈ புகைப்பாறை. சரியான விடை ஈ புகைப்பாறை. விடையை எடுத்து கோட்டில் எழுதிக்கோங்க. அடுத்து 3. வெண்புகை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வெண்புகை. வெண்புகை எப்படி பிரிக்கலாம்? வெண்புகை எப்படி இருக்கும்? வெள்ளை நிறம் இல்லையா? அதுதான் வெண்புகைன்னு சொல்கிறோம். அப்போ வெள்ளையை நமக்கு எப்படி பிரிக்கணும்? வெண்மைன்னு பிரிக்கணும் இல்லையா? மை விகுதி பெற்று பண்பு தொகையில் மை விகுதி பெற்று பிரிக்கணும். அ வெண் கூட்டல் புகை, ஆ வே கூட்டல் புகை, இ வெண்மை கூட்டல் புகை, ஈ வெம்மை கூட்டல் புகை. சரியான விடை இ வெண்மை கூட்டல் புகை. விடை எடுத்து கோட்டில் எழுதிக்கோங்க. அடுத்து 4. புத்தக பக்கம் எண் 35. பாதை கூட்டல் அமைத்து இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது. இப்போ பாதை கூட்டல் அமைத்து சேர்த்து எழுதணும். பாதை எழுதிக்கணும். கூட்டல் குறியை எடுத்துட்டு ஆன்னு சொல்லும்போது ஏங்கிற சவுண்டு ஒலி வருது இல்லையா? அப்போ நாம் ஏன்னு மாற்றணும். விடை பாருங்க. அ பாதை அமைத்து, ஆ பாதை அமைத்து, இ பாதம் அமைத்து, ஈ பாதை அமைத்து. சரியான விடை ஆ பாதை அமைத்து. விடையை எடுத்து கோட்டில் எழுதிக்கோங்க. அடுத்து 5. தோற்றம் இச்சொல்லின் எதிர்ச்சொல். இப்போ தோற்றம்னா பிறத்தல், பிறப்பது தான் தோற்றம்னு சொல்லுவோம். இப்போ அதனுடைய எதிர்ச்சொல் மறைவு. அ தொடக்கம், ஆ மறைவு, இ முதல், ஈ ஆரம்பம். சரியான விடை ஆ மறைவு. விடையை எடுத்து கோட்டில் எழுதிக்கோங்க. அடுத்து சரியான தொடரை சரி எனவும் தவறான தொடரை தவறு எனவும் குறியிடுக. 1. ஒகேனக்கல் திருச்சி மாவட்டத்தில் உள்ளது. ஒகேனக்கல் எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னு நாம் படித்தோம்? தருமபுரி மாவட்டம். இப்போ திருச்சி மாவட்டம் என்பது தவறு. தவறான குறி எடுத்து போட்டுக்கோங்க. அடுத்து 2. அருவியில் இருந்து விழும் நீர் பாறையில் பட்டு வெண்புகை போல தோன்றும். சரி. சரியான குறி எடுத்து போட்டுக்கோங்க. அடுத்து 3. கடல் மட்டத்திலிருந்து ஒகேனக்கல் 1500 அடி உயரத்தில் உள்ளது. எத்தனை அடி உயரமா? 1500 அடி. சரி. இப்போ சரியான குறியை எடுத்து போட்டுக்கோங்க. அடுத்து அகர முதலியை பார்த்து பொருள் எழுதுக. 1. எழில் என்பதன் பொருள் அழகு. 2. களிப்பு என்பதன் பொருள் மகிழ்ச்சி. 3. நீராடலாம் என்பதன் பொருள் குளிக்கலாம். 4. பரவசம் என்பதன் பொருள் மகிழ்ச்சி அல்லது மிகுந்த மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். கீபுக்கில் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சின்னு இருக்குது. மகிழ்ச்சி அல்லது மிகுந்த மகிழ்ச்சி இரண்டுமே சொல்லலாம். அடுத்து பொருத்தமான சொல்லால் நிரப்புக.
மாணவர்களே, உங்களுடைய கீபுக் பக்கம் எண் 6 அதில் ஏ ரோமன் பொருத்தமான சொல்லால் நிரப்புக. அதில் 3வது வலப்பக்க சுவற்றின் மேல் பள்ளி இருக்கிறது இருக்கு இல்லையா, அந்த சுவற்றின்கிறத அடித்து விட்டுட்டு சுவரின் சுவரின் எழுதிக்கோங்க. அடுத்து பொருத்தமான சொல்லால் நிரப்புக. புத்தக பக்கம் எண் 36. 1. கடற்கரையில் டேஷ் வீடு கட்டி விளையாடலாம். கடற்கரையில் எதில் வீடு கட்டி விளையாடுவோம்? மணல் வீடு கட்டி தான் விளையாடுவோம் இல்லையா? அப்போ மணல் மணல் 3 சுழினா தான் சரியான விடை. இப்போ 3 சுழினா மணல். மணல் எடுத்து கோட்டில் எழுதிக்கோங்க. 2வது மரத்தில் பழங்கள் டேஷ் உள்ளன. குறைவாக குறைவாக. இப்போ குறைவாக பாருங்க, வல்லினராக தான் வரணும். குறைவாகக்கு வல்லினராக தான் வரணும். விடை எடுத்து கோட்டில் எழுதிக்கோங்க. 3வது வலப்பக்க சுவரின் மேல் டேஷ் இருக்கிறது. பள்ளி பள்ளி. பள்ளி என்பது ஓர் உயிரினம். பள்ளி என்பது பள்ளிக்கூடம். இப்போ சுவரில் இருப்பது பள்ளி. விடை எடுத்து கோட்டில் எழுதிக்கோங்க. 4வது ஆதிரைக்கு நல்ல டேஷ் கிடைத்துள்ளது. வேலை வேலை. வேலை என்பது பணி. வேலை என்பது நேரம். அப்போ வேலை தான் சரியான விடை. விடை எடுத்து கோட்டில் எழுதிக்கோங்க. அடுத்து படங்களை இணைத்து சொற்களை கண்டுபிடிப்போமா? நமக்கு படங்கள் கொடுத்துருக்காங்க. படங்களை இணைத்து அதனுடைய சொற்களை கண்டுபிடிக்கணும். இது என்ன படம்? தேன். இது என்ன படம்? நீர். இப்போ தேனும் நீரும் சேர்த்து தேநீர். அடுத்து இது என்ன படம்? பனி. இது என்ன படம்? பாறை. இப்போ பனி பாறையும் சேர்த்து பனிப்பாறை. அடுத்து இது என்ன படம்? பூ. இது என்ன படம்? மாலை. இப்போ பூ மாலையும் சேர்த்து பூமாலை. அடுத்து பாருங்க, இது என்ன படம்? இடி. இது என்ன படம்? ஆப்பம். இப்போ இடி ஆப்பம் சேர்த்து இடியாப்பம். அடுத்து வினா விடை. கீபுக் பக்கம் எண் 5. முதல் வினா, ஒகேனக்கல் பகுதியில் நாம் பார்க்க வேண்டிய இடங்களை கூறுக. விடை நீர்வீழ்ச்சி, மான் பூங்கா, தேசநாதீஸ்வரர் கோவில், தொங்கு பாலம், முதலை பண்ணை. 2வது வினா, ஒகேனக்கலில் அருவியில் நீர் விழும் காட்சி பார்ப்பதற்கு எப்படி இருந்தது? விடை மலையின் உச்சியிலிருந்து வெள்ளியை உருக்கி ஊற்றியது போல இருந்தது. அடுத்து 3வது வினா, சங்கவை பார்த்த மிக பழமையான கோவிலின் பெயர் என்ன? விடை சங்கவை பார்த்த மிக பழமையான கோவிலின் பெயர் தேசநாதீஸ்வரர் கோவில் ஆகும். அடுத்து 4வது வினா, ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி எங்கே அமைந்துள்ளது? விடை ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி தர்மபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. மாணவர்களே, உங்களுடைய தமிழ் புத்தகத்தில் மிக பழமை ழை கொடுத்துருக்காங்க. நமக்கு கீபுக்கில் ழ கொடுத்துருக்காங்க. ழவும் போடலாம், ழையும் போடலாம். அடுத்து இலக்கணம். புத்தக பக்கம் எண் 38. இணை எழுத்துகள். இணை எழுத்துகள் அல்லது நட்பெழுத்துகள். இணை எழுத்துக்களை நாம் நட்பெழுத்துகள் என்றும் சொல்லலாம். உயிரெழுத்து. உயிரெழுத்துகள் எத்தனை? 12. இப்போ 12 எழுத்துக்களில் இணை எழுத்துகள் என்னன்னு பாருங்க. ஆ உடைய இணை எழுத்து ஆ, ஈ உடைய இணை எழுத்து ஈ, ஊ உடைய இணை எழுத்து
ஊ. ஏ உடைய இணை எழுத்து ஏ. ஐ உடைய இணை எழுத்து பார்க்கலாம். ஓ உடைய இணை எழுத்து ஓ. அவுடைய இணை எழுத்து பார்க்கலாம். இப்போ ஐ ஔ இரண்டையும் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஐ உடைய இணை எழுத்து பாருங்க. ஐ எந்த ஒலியில் முடியுது சொல்லும் பொழுது? ஐ ஈ ஒலியில் முடியுது. அப்போ ஐயுடைய இணை எழுத்து ஈ. ஔ சொல்லும் பொழுது எந்த ஒலியில் முடியுது? ஊ. இப்போ அவுடைய இணை எழுத்து ஊ. இப்போ ஒரு குறில் ஒரு நெடில், இதுதான் இணை எழுத்துகள். அடுத்து இணை எழுத்துகள் வல்லினம் மெல்லினம். வல்லின எழுத்துகள் மெல்லின எழுத்திற்கு இணை எழுத்துகளாக வரும். மெல்லின எழுத்துகள் வல்லின எழுத்திற்கு இணை எழுத்துகளாக வரும். இப்போ என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இங் இக் இல்லைன்னா இக் இங். அடுத்து இஞ்ச் இச் இல்லைன்னா இச் இஞ்ச். அடுத்து இன் இட் அல்லது இட் இன். இந்த் இத் அல்லது இத் இந்த். இம் இப் அல்லது இப் இம். இன் இர் அல்லது இர் இன் என்ற இணை எழுத்துக்களை சொல்லலாம். அடுத்து இடையினை எழுத்துகள். இடையினை எழுத்துகள் என்னென்ன? எரல வழல இல்லையா? இ எர் எல் இவ் எள் எல். இந்த இடையினை எழுத்துகளுக்கு இணை எழுத்துகள் இல்லை. இப்போ நான் படிக்கிறேன், நீங்கள் விரல் வைத்து கவனிங்க. புத்தக பக்கம் எண் 38. இணை எழுத்துகள். குழந்தைகளே, நண்பர்களோடு சேர்ந்திருப்பது உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் தானே? உங்களைப் போலத்தான் சில எழுத்துகளும் ஒன்றாகவே இருக்க விரும்புகின்றன. அவற்றை இணை எழுத்துகள் என அழைக்கின்றனர். உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் அன்பாக பேசுவது, ஒரே மாதிரியாக ஆடை அணிவது என்று சில பண்புகள் பொதுவாக இருப்பதைப் போல இணை எழுத்துகளும் பிறக்கும் இடம், ஒலிக்கும் முயற்சி, கால அளவு, வடிவம் முதலியவற்றில் ஒத்துப்போகின்றன. சரி, எந்த எழுத்து எந்த எழுத்துக்கு இனமாக வரும் தெரிந்து கொள்வோமா? எழுத்துக்களை எழுதி பார்க்கலாம் வாங்க. இது என்ன படம்? சங்கு. இது என்ன படம்? மஞ்சள். இது என்ன படம்? பந்து. இது என்ன படம்? வண்டு. இது என்ன படம்? பம்பரம். இது என்ன படம்? கன்று. இதனுடைய இணை எழுத்துகள் பாருங்க. இங் கு, இதுதான் இணை எழுத்து. அடுத்து இஞ்ச் ச, இதுதான் இணை எழுத்து. அடுத்து இன் து, இதுதான் இணை எழுத்து. இதில் பாருங்க, இன் டு, இதுதான் இணை எழுத்து. இதில் பாருங்க, ப இம், இதுதான் இணை எழுத்து. அடுத்து இணை எழுத்து இன் ரு, இதுதான் இணை எழுத்து. விடுபட்ட இடங்களில் சரியான இணை எழுத்துக்களை நிரப்பலாமா? இப்போ விடுபட்ட எழுத்துக்களில் இணை எழுத்துக்களை நிரப்பலாம் வாங்க. இணை எழுத்துகள்: 1 செம்பருத்தி, 2வது குன்று, 3வது சுண்டல், 4வது தொங்கு பாலம், 5வது இஞ்சி, 6வது ஆந்தை. இதில் இணை எழுத்து என்னன்னு பாருங்க. செம்பருத்தி, இதில் இணை எழுத்து என்ன? இம் ப. 2வது குன்று இருக்குல்ல, இதில் இணை எழுத்து என்ன? இன் ரு. 3வது சுண்டல், சுண்டலில் இணை எழுத்து என்ன? இன் ட. 4வது தொங்கு பாலம், இதில் இணை எழுத்து என்ன? இங் கு. 5வது இஞ்சி, இஞ்சியில் இணை எழுத்து என்ன? இன் சி. 6வது ஆந்தை, ஆந்தையில் இணை எழுத்து என்ன? இன் தை. இதுதான் இணை எழுத்து. இன்றைய பாடம் முடிந்தது. நன்றி, வணக்கம்.